மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 125 நாள 150 நாட்கள் நாங்கள் உயர்த்துவோம். 125 நாட்கள் தற்போது இருக்கின்ற வேலை நாட்களை 150 நாட்களாக உயர்த்தப்படும். அதோடு அண்மையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தா முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதி நாங்கள் அளித்தோம். அதில் 5 அறிவிப்புகள் வெளியிட்டோம். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2000 ரூபாய் மகளை அவருடைய குடும்பத்தினுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றோம். எல்லா இடத்திலையும் போஸ்ட் ஒட்டியிருக்கோம். அதே போல 125 நாட்கள் மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த வேலை நாட்களை 150 நாளாக உயர்த்தப்படும். இரண்டாவது அறிவிப்பு. மூன்றாவது, வீடு இல்லாத ஏழைகள் அனைவருக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதிலேயே பட்டியலின மக்கள், அந்த பட்டியலின மக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு, நிலம் இல்லாதவர்களுக்கு நிலத்தை அரசாங்கமே வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், அந்த குடும்பத்தில் வயது வந்த ஆண்கள் இருந்தால் திருமணம் ஆகி தனி குடித்தனம் போறாங்க. அப்படி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவளுக்கு வீடு இல்லாத ஒரு சூழ்நிலை. இதை கண்டறிந்து அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற அந்த நபருக்கு அரசாங்கத்தை நிலத்தை வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு அந்த பட்டியல மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல பெண்களுக்கு நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல ஆண்களும் இனி நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதுபோல நம்முடைய பெண்கள் குறித்த காலத்தில் வேலைக்கு செல்வதற்கும் பணி முடிந்த பிறகு வீட்டுக்கு திரும்புவதற்கும் அம்மா இருசக்கர வாகனம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே வழங்கப்பட்டது. இந்த ஆட்சியை கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம், மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 மானியம் கிடைக்கும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்திற்கும் 25,000 மானியம் கிடைக்கும். எனக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வெறும் 35,000 ரூபாய் தான். 25,000 மானியம் கொடுத்துட்டா 10,000 ரூபாய் நீங்க செலுத்தினா ஸ்கூட்டர் கொடுத்துறாங்க. அது 10,000 ரூபாய் கெடுக்கல, 1000 ரூபாய் கட்டினாவே போதும், உங்க வீட்டுக்கு ஸ்கூட்டர் வந்துடும். மீதியை டியூ போட்டு ஒரு 1.5 ஆண்டு காலத்தில் கட்டிடலாம். அதே போல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இந்த ஆட்சி நடக்குதா இல்லையா என்று மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமே ஏற்பட்டு விட்டது. ஏன்னா தினந்தோறும் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதை தடுக்க துப்பில்லாத அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்த துறை அரசாக இன்றைக்கு திமுக அரசு காட்சி அளிக்கின்றது. அண்மையில் மேதக ஆளுநரை சந்தித்து பல்வேறு துறைகளில் நடந்த முறைகேடுகளை ஆதாரத்தோடு மேதக ஆளுநரிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கப்பட்டோம். அதை விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். சுமார் 4 லட்சம் கோடி இந்த 4.25 ஆண்டு காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றிருக்கின்றது. இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற இடி நகர்ப்புற உள்ளாட்சி துறையில், குடிநீர் வழங்கல் துறையில் பல்வேறு முறைகேடு நடைபெற்றதாக அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டு அறிக்கையின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 2 முறை இடி மாநில அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் மாநில அரசு அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதனால இன்னைக்கு நீதிமன்றமே அதை தலையிட்டு அந்த விசாரணை இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ்,
நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.